வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான ஸ்டாட்டிக் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் இம்பாக்ட் ஆஃப் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். இந்த டாபிக்கோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி படிக்கணும், அதெல்லாம் இப்போ ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் ஜியோகிராஃபி, எக்கானமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஏரியா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ல டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரலாம். 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்ல கூட டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. வேளாண்மையில் தொழில்நுட்பத்தின் தாக்கம், இம்பாக்ட் ஆஃப் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். இந்த டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவன்ஸ்னால இப்போ ரொம்பவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. குறிப்பா 11 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு ஹிந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பர்ல வெளியான வேளாண் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் மட்டும் போதுமா என்ற எடிட்டோரியல் தமிழ்நாட்டின் புதிய வேளாண் நிதிநிலை அறிக்கையை அடிப்படையாக வைத்து ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிரெசிஷன் ஃபார்மிங், ஆட்டோமேஷன் போன்ற தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து விட்டால் மட்டும் விவசாயம் வளர்ந்து விடுமா, அல்லது அந்த தொழில்நுட்பத்துடன் சந்தை, சேமிப்பு, மதிப்பு கூட்டுதல், ஏற்றுமதி, விலை பாதுகாப்பு, பயிர் காப்பீடு, கிராமப்புற வேலைவாய்ப்பு போன்றவற்றையும் சேர்த்து பார்க்க வேண்டுமா என்பதுதான் அந்த எடிட்டோரியலின் மைய கருத்து. 2026-27 தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி திறன் மூலம் வேளாண்மையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் பார்வையை முன்வைத்திருப்பதாக எடிட்டோரியல் குறிப்பிடுகிறது. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை மற்றும் தொடர்புடைய துறைகளுக்காக 47,248.24 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட சுமார் 1,600 கோடி ரூபாய் அதிகம் என்றும், கடந்த 6 வேளாண் நிதிநிலை அறிக்கைகளில் வேளாண்மை மற்றும் தொடர்புடைய துறைகளுக்கு மொத்தமாக 2.4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நடப்பு ஆண்டில் உணவு தானிய உற்பத்தியை 125 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கும், அடுத்த 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கும் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரை பதிவு செய்கிறது. இதற்காக விவசாயிகளுக்கான ஏஐ திட்டம், நீர்ப்பாசன விரிவாக்கம், கிளைமேட் ரெசிலியன்ட் டெக்னாலஜிஸ், பிரெசிஷன் அக்ரிகல்ச்சர் உள்ளிட்ட முயற்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாணவர்களே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜினா என்னன்னு பார்க்கணும். டிராக்டர் இல்லைன்னா ஹார்வெஸ்டர் மட்டும் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி கிடையாது. ஒரு விவசாயி எந்த பயிரை எப்போ விதைக்கணுங்கிறதுல இருந்து, மண்ணுல எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு, எவ்வளோ உரம் போடணும், அடுத்த வாரம் மழை வருமா, எந்த பூச்சி தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்போ நீர்ப்பாசனம் செய்யணும், அறுவடைக்கு பிறகு எங்க சேமிக்கணும், எந்த சந்தையில அதிக விலை கிடைக்கும், எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாங்கிறது வரைக்கும் டெக்னாலஜி இன்னைக்கு வேளாண்மையோடைய முழு வேல்யூ செயினை மாத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நவீன வேளாண்மையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி, ரிமோட் சென்சிங், சேட்டலைட் டெக்னாலஜி, ட்ரோன்ஸ், GIS, GPS, சென்சார்ஸ், ரொபாட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ரிசிஷன் ஃபார்மிங், ஆட்டோமேட்டட் இரிகேஷன், வெதர் ஃபோர்காஸ்டிங் மாதிரியான தொழில்நுட்பங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வேளாண்மையில என்ன செய்யுதுன்னு பாருங்க. பாரம்பரிய விவசாயத்துல ஒரு விவசாயி தன்னுடைய அனுபவத்தை வச்சு இந்த வாரம் மழை வரலாம், இப்போ விதைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. ஆனா ஏஐ பேஸ்டு அக்ரிகல்ச்சர்ல சேட்டலைட் டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் ரெயின்ஃபால், சாயில் மாய்ஸ்சர், டெம்பரேச்சர், கிராப் கண்டிஷன், பெஸ்ட் இன்சிடென்ட்ஸ் போன்ற ஆயிரக்கணக்கான டேட்டா பாயிண்ட்ஸை அனலைஸ் செஞ்சு டிசிஷன் சப்போர்ட் வழங்க முடியும். எந்த பயிரை தேர்ந்தெடுக்கலாம், எப்போ விதைக்கலாம், எப்போ உரம் போடலாம், எப்போ பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலாம், எவ்வளவு தண்ணி தேவை, இந்த மாதிரியான எல்லாத்தையுமே துல்லியமா கணிக்க முடியும். இதனால இன்புட் காஸ்ட் குறையும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், ரிஸ்க் குறையும். உலகத்துல பல நாடுகள்ல ஏஐ மற்றும் பிரெசிஷன் அக்ரிகல்ச்சர் தொழில்நுட்பங்கள் நீர்ப்பாசனம்,
உர பயன்பாடு, பூச்சி மேலாண்மை மற்றும் வானிலை அடிப்படையிலான முடிவெடுத்தல் போன்றவற்றில விவசாயிகளுக்கு குறிப்பிடத்தக்க உதவியை வழங்கி இருக்கிறதா சுட்டி காட்டுது. அடுத்து precision agriculture, துல்லிய வேளாண்மை. இத டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவும் அவசியமா படிங்க. ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங்ல 1 ஏக்கர் நிலம் முழுசுக்கும் ஒரே அளவு உரம், தண்ணி அல்லது பெஸ்டிசைட் பயன்படுத்தலாம். ஆனா உண்மையில ஒரே நிலத்துக்குள்ளேயே சாயில் ஃபர்டிலிட்டி, மாய்ஸ்சர், நியூட்ரியன்ட் ரெக்குவயர்மெண்ட் வேறுபடலாம். ப்ரிசிஷன் ஃபார்மிங் என்ன செய்யுது அப்படின்னா, ஜிபிஎஸ், ஜிஐஎஸ், சென்சார்ஸ், ட்ரோன்ஸ், சேட்டிலைட் இமேஜரி இதையெல்லாம் பயன்படுத்தி எந்த இடத்துக்கு எவ்வளவு தண்ணி, எந்த நியூட்ரியன்ட், எவ்வளவு பெஸ்டிசைட் தேவை இதையெல்லாம் கண்டுபிடிச்சு ரைட் இன்புட், ரைட் பிளேஸ், ரைட் டைம், ரைட் குவான்டிட்டி அப்படிங்கிற முறையில பயன்படுத்த ஹெல்ப் பண்ணுது. இதனால உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளுடைய தேவையில்லாத பயன்பாடு குறையும், விவசாயினுடைய செலவு குறையும், நிலத்தடி நீர் சேமிக்கப்படும், சாயில் டீக்ரடேஷன் குறையும், ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். இதுதான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரோட டெக்னாலஜி இணையிற இடம். அதே மாதிரி ட்ரோன் டெக்னாலஜி வேளாண்மையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு வருது. ட்ரோன் மூலமா கிராப் ஹெல்த் மேப்பிங் செய்யலாம், பெஸ்டிசைட் ஸ்ப்ரேயிங் செய்யலாம், நியூட்ரியன் டெஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம், பெரிய நிலப்பரப்பை குறுகிய நேரத்துல மானிட்டர் செய்யலாம். ஒரு மனிதர் பல மணி நேரம் எடுத்துக்கிற வேலையை ட்ரோன் சில நிமிஷங்கள்ல செய்யக்கூடும். குறிப்பா லேபர் ஷார்டேஜ் உள்ள பகுதிகளில் இது உதவியா இருக்கும். ஆனா இதுலயே ஒரு சோஷியல் குவெஸ்சனும் வருது. டெக்னாலஜி லேபர் ஷார்டேஜை தீர்க்குதுன்னா அதே டெக்னாலஜி சில மேனுவல் அக்ரிகல்ச்சரல் ஜாப்ஸை குறைக்கவும் செய்யலாம். அதனால மெக்கனைசேஷனை எம்ப்ளாய்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் அனலைஸ் பண்ணணும். சேட்டலைட் டெக்னாலஜி மற்றும் ரிமோட் சென்சிங் மற்றொரு ரெவல்யூஷன். செயற்கைக்கோள் படங்கள் மூலமா கிராப் ஏக்கரேஜ், ட்ராட் ஸ்ட்ரெஸ், ஃப்ளட் டேமேஜ், சாயில் மாய்ஸ்சர், கிராப் ஹெல்த் போன்றவற்றை மதிப்பிட முடியும். அரசாங்கத்துக்கும் இது முக்கியம். எந்த மாவட்டத்துல எந்த பயிர் எவ்வளவு பரப்புல சாகுபடி செய்யப்பட்டிருக்கு, வறட்சியால எவ்வளவு பாதிப்பு, வெள்ளத்தால கிராப் லாஸ் எவ்வளவு, கிராப் இன்சூரன்ஸ் கிளைம்களை எப்படி வேகமா ப்ராசஸ் செய்யறது, இது மாதிரியானவைகள்ல சேட்டலைட் பேஸ்ட் அசஸ்மெண்ட் உதவும். அதனால ஸ்பேஸ் டெக்னாலஜி இன்னைக்கு அக்ரிகல்ச்சருக்கு வெளியே இருக்கிற டெக்னாலஜி இல்ல, அது டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரின் ஒரு பகுதி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்மார்ட் இரிகேஷன். இந்திய வேளாண்மையின் மிகப்பெரிய சவால்கள்ல ஒண்ணு வாட்டர் ஸ்ட்ரெஸ். ஃப்ளட் இரிகேஷன் முறையில தேவைக்கு அதிகமான தண்ணீர் பயன்படுத்தப்படலாம். ஆனா ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், சாயில் மாய்ஸ்சர் சென்சார்ஸ், ஆட்டோமேட்டட் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் மூலமா பயிருக்கு தேவையான அளவு தண்ணீரை மட்டுமே கொடுக்க முடியும். சாயில் மாய்ஸ்சர் சென்சார் இப்போ இரிகேஷன் தேவையில்லைன்னு தகவல் கொடுத்தா மோட்டார் ஆட்டோமேட்டிக்கா நிறுத்தப்படலாம். இது வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சியை அதிகரிக்குது. கிளைமேட் சேஞ்ச் காரணமா ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறிக்கிட்டு இருக்கிற சூழல்ல இது இன்னுமே முக்கியம். மாணவர்களே, கிளைமேட் சேஞ்ச் பிளஸ் டெக்னாலஜி பிளஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற லிங்கேஜ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்கு முக்கியமானது. வெப்பநிலை உயர்வு, இரெகுலர் மான்சூன், ட்ராட், ஃப்ளட், சைக்ளோன்ஸ், புதிய பெஸ்ட் அட்டாக்ஸ் போன்றவை விவசாயத்தின் அன்சர்டனிட்டியை அதிகரிக்குது. இதுக்கு கிளைமேட் ரெசிலியன்ட் சீட்ஸ், ட்ராட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ், வெதர் ஃபோர்காஸ்டிங், ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ், கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், மைக்ரோ இரிகேஷன் மாதிரியான டெக்னாலஜி பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் தேவை. அதனால டெக்னாலஜி ப்ரொடக்டிவிட்டியை மட்டும் அதிகரிக்கிறது இல்லை, அது கிளைமேட் அடாப்டேஷனுக்கும் ஒரு முக்கியமான கருவி. இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜியை மார்க்கெட் கூட இணைச்சு பாருங்களேன். விவசாயியோட பிரச்சனை எவ்வளவு உற்பத்தி செஞ்சார் அப்படிங்கறதோட முடியறதில்ல, எவ்வளவு விலைக்கு விற்கிறாரு அப்படிங்கிறது தான் கடைசியில அவருடைய வருமானத்தை தீர்மானிக்குது. டிஜிட்டல் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம்ஸ் விவசாயிய பெரிய சந்தைகளோட இணைக்க முடியும். இதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு இநாம், நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஹிந்து தமிழ் திசை எடிட்டோரியல்ல தமிழ்நாட்டில் சுமார் 8748 கோடி ரூபாய் மதிப்பிலான
30 லட்சம் மெட்ரிக் டன் விளைபொருட்கள் நாம் தளத்தில் வர்த்தகம் செய்யப்படுவதாகவும் 194 உழவர் சந்தைகள் செயல்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் வாழை ஏல மையம், மஞ்சள் ஏற்றுமதி மையம், தேங்காய் மதிப்பு கூட்டும் மையம் மாதிரியான புதிய மார்க்கெட் வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களும் முன்மொழியப்பட்டிருக்கு. ஆனா மாணவர்களே, இதுல தான் மிக முக்கியமான அனலிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட் வருது. டெக்னாலஜி கேன் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன், பட் டெக்னாலஜி அலோன் cannot இன்க்ரீஸ் ஃபார்மர்ஸ் இன்கம். ஒரு வாழை விவசாயி ஏஐ பயன்படுத்தி ஈல்ட ரெட்டிப்பாக்கிட்டார்னு வச்சுக்கோங்க. ஆனா அவருடைய வாழைய வாங்கறதுக்கு ஆள் இல்லைன்னா, கோல்ட் ஸ்டோரேஜ் இல்லைன்னா, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கிடைக்கலன்னா, அந்த அதிகமான ப்ரொடக்ஷன் காரணமாகவே மார்க்கெட் ப்ரைஸ் கீழே போகலாம். அதனால டெக்னாலஜி ப்ரொடக்ஷனை அதிகரித்தாலும் மார்க்கெட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ப்ளஸ் ப்ராசஸிங் ப்ளஸ் வேல்யூ அடிஷன் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் ப்ளஸ் காம்படிட்டிவ் பையர்ஸ் சேர்ந்தாதான் ப்ரொடக்ஷன் விவசாயியின் இன்கமாக மாறும். நெதர்லாண்ட்ஸ் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளின் அனுபவத்தை எடுத்துக்காட்டும் அந்த கட்டுரை அங்கே டெக்னாலஜி மட்டும் வளரல, ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோல்ட் ஸ்டோரேஜ், வேல்யூ ஆடட் இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் எஃபிஷியன்ட் மார்க்கெட் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒன்னா வளர்ந்ததால தான் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் விவசாயிகளின் வருமானமாக மாறியது அப்படின்னு சுட்டி காட்டுது. இதை இன்னும் சிம்பிளா சொல்றேன் மாணவர்களே, வாழைக்கு ஆக்ஷன் சென்டர் அமைச்சிட்டா மட்டும் வாழையோட விலை உயராது. பையர்ஸ் அதிகரிக்கணும், பனானா ப்ராசஸிங் யூனிட்ஸ் வரணும், சிப்ஸு, பியூரி, பவுடர், ஃபைபர் மாதிரியான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் உருவாகணும், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் விரிவடையணும். அப்போதான் பையர்ஸ்குள்ளார காம்படிஷன் உருவாகும். காம்படிஷன் உருவானாதான் ஃபார்மர்ஸுக்கு நல்ல விலை கிடைக்கும். இந்து தமிழ் திசை கட்டுரையும் இதே கருத்தை தான் வலியுறுத்துது. பிரைவேட் கோல்ட் ஸ்டோரேஜஸ், ரீட்டைல் கம்பெனிஸ், வேல்யூ ஆடட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் சேர்ந்து வளரணும். ப்ரொடக்ஷன் growth accompanied by market growth தான் நிலையான விவசாய வருமான உயர்வை உருவாக்கும். மாணவர்களே, டெக்னாலஜியோடைய இன்னொரு லிமிட்டேஷன் டேட்டா அண்ட் டிஜிட்டல் டிவைட். ஏஐ சரியா வேலை செய்யறதுக்கு குவாலிட்டி டேட்டா தேவை. தவறான சாயில் டேட்டா இல்லைன்னா இன்அக்யூரேட் வெதர் ப்ரொடக்ஷன் கொடுக்கப்பட்டா விவசாயியோடைய முடிவு தவறலாம். அதே மாதிரி ஸ்மார்ட் போன் இல்லாத விவசாயி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாத கிராமம், டிஜிட்டல் லிட்ரஸி இல்லாத எல்டர்லி ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் டெக்னாலஜி ரெவல்யூஷன்ல பின்தங்கிடலாம். இதனால அதிகமா நிலம் வச்சிருக்கக்கூடிய பெரிய ஃபார்மர்ஸ் டெக்னாலஜி மூலமா மேலும் ப்ரொடக்டிவ் ஆகி, சின்ன ஃபார்மர்ஸ் பின்தங்கினா ரூரல் இன்இக்வாலிட்டியை அதிகரிக்கலாம். அதனால டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, அஃபோர்டபுள் ஆக்சஸ் ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜ் ப்ளஸ் டிஜிட்டல் லிட்ரஸி ப்ளஸ் ரிலையபிள் டேட்டா ப்ளஸ் ஃபார்மர் கன்சென்ட் ப்ளஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன், இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இருக்கணும். அடுத்தது பயோடெக்னாலஜி. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், drought resistant seeds, tissue culture, biofertilizers, biopesticides போன்றவை ப்ரொடக்டிவிட்டி மற்றும் கிளைமேட் ரெசிலியன்ஸை அதிகரிக்குது. ஆனால் பயோடெக்னாலஜி பயன்படுத்தும் போது பயோசேஃப்டி, பயோடைவர்சிட்டி, சீட் சாவரனிட்டி, அஃபோர்டபிலிட்டி மாதிரியான கன்சர்ன்ஸையும் கவனிக்கணும். டெக்னாலஜி எவ்வளவு அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் கேள்வி இல்லை, அது எக்கனாமிக்கலி அஃபோர்டபிள், எக்கலாஜிக்கலி சஸ்டைனபிள் அண்ட் சோஷியலி இன்க்ளூசிவா இருக்குதாங்கிறது தான் முக்கியம். மாணவர்களே, வேளாண்மையுடைய எதிர்காலம் டெக்னாலஜி இல்லாம இருக்க முடியாது. ஏஐ வேணும், ட்ரோன் வேணும், சேட்டலைட் வேணும், ப்ரெசிஷன் ஃபார்மிங் வேணும், ஸ்மார்ட் இரிகேஷன் வேணும், பயோடெக்னாலஜி வேணும். ஆனா அதை விட முக்கியமா மார்க்கெட் வேணும், கோல்ட் ஸ்டோரேஜ் வேணும், ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வேணும், எக்ஸ்போர்ட்ஸ் வாய்ப்பு வேணும், கிராப் இன்சூரன்ஸ் வேணும், ஃபேர் ப்ரைஸ் வேணும், எஃபிஓ வேணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வேணும். இதுதான் இந்த டாபிக் உடைய கோர் அண்டர்ஸ்டாண்டிங். தொழில்நுட்பம் விளைச்சலை அதிகரிக்கலாம், ஆனா அந்த விளைச்சலை விவசாயியின் வருமானமாக மாற்ற சந்தை, மதிப்பு கூட்டுதல் மற்றும் திறமையான வர்த்தக அமைப்புகள் அவசியம். அதாவது தொழில்நுட்பம் வேளாண்மைக்கான இலக்கு அல்ல, விவசாயியின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு கருவி.
டெக்னாலஜி ப்ளஸ் மார்க்கெட் ப்ளஸ் ஃபார்மர் வெல்ஃபேர் ப்ளஸ் சஸ்டைனபிலிட்டி, இந்த 4 ஒண்ணா சேர்ந்தாதான் இந்திய வேளாண்மையின் உண்மையான அடுத்த கட்ட வளர்ச்சி சாத்தியமாகும். ஸோ முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.